வெல்கம் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ், இஃப் ஏ இஸ் எ 2/3 மேட்ரிக்ஸ், ஸோ ஏ இஸ் எ 2/3 மேட்ரிக்ஸ், பி இஸ் எ 3/4 மேட்ரிக்ஸ், தென் வாட் இஸ் ஏபி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ அணியோட டிகிரி வரிசை பார்த்தீங்கன்னா 2/3, பியோட மேட்ரிக்ஸ் அணியோட வரிசை வந்து 3/4. அப்படின்னா ஏபின்ற மேட்ரிக்ஸுக்கு என்ன வரிசை வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னா, ஏவும் பியும் எப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஏவோட டிகிரி என்னது 2/3, பியோட டிகிரி 3/4. அப்போது நடுவில் இருக்கிறது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்குது அவுட்டரில் 2/4. அப்போது அதோட டிகிரி வந்து 2/4 தான் வரும் மல்டிப்ளையில் அப்படின்றது ஒரு ரூல். ரொம்ப சிம்பிள். ஏவோட டிகிரி 2/3, பியோட டிகிரி 3/4. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நடுவில் இருக்கிற இந்த சேமாக இருக்கிற வேல்யூ கேன்சல் ஆகிட்டு அவுட்டரில் இருக்க 2/4 தான் வரும். அப்போ ஏபியோட வரிசை என்னது 2/4. ஸோ 2/4 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ 2/4 மேட்ரிக்ஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி காலம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு வருது ரோ, செகண்ட் வருது காலம். அவங்க எத்தனை காலம்னு கேட்டிருக்காங்க. எத்தனை காலம்? 4 காலம் இருக்குது. அப்போ 4 காலம் தான் ஆன்சர். 4 rows, 4 காலம். அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். தமிழ் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நிரல்கள் இருக்குன்னு கேட்டு. இது நிறை, இது நிரல். எத்தனை நிரல் இருக்கு? இது வந்து நிறை, இது நிரல். ஸோ எத்தனை நிரல் இருக்கு? 4 நிரல் இருக்கு. ஸோ அதனால 4 தான் ஆன்சர். 4ன்றது ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதான் ஆன்சர்.